வணக்கம். நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ஆகஸ்ட் 30, 2024 என்ற ட்ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:52 ஆகஸ்ட் 30, 2024. சரி, இப்போ நேற்று என்ன நிலையில் க்ளோஸ் ஆச்சுன்னா 25,265.20. சரி, இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25,293 என்ற நிலையில் ஸ்லைட்லி கேப் அப் ஓப்பனிங் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. சரி, அதில் என்ன ட்ரெண்டுன்னு பார்க்கணும். என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தா நேற்றைய கேண்டிலை வச்சு செக் பண்ணும்போது, நேற்றைய க்ளோசிவ் வச்சு செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா படி இது ஒலட்டிலிட்டி இருக்கும். மேலேயும் போகும், கீழேயும் வரும். ஒலட்டிலிட்டி இருக்கும். ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டு இருந்தால் ரீல்ஸில் முதல் 1.5 நிமிஷம் தான் வரும். அப்புறம் அதே சமயம் முழு வீடியோவை பார்க்க வேண்டும் என்றால் தமிழ் பங்குச்சந்தை நிலவரம் என்ற ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அதே சமயம் எங்களது யூடியூப் தளத்தில் இந்த ஃபுல் வீடியோ இருக்கும். சரி, இப்போ ஒலட்டிலிட்டி ட்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். அதாவது மேலேயும் போகும், கீழேயும் வரும். என்னுடைய ஃபார்முலா படி அதையும் சொல்லிட்டேன். இப்போ கிஃப்ட் நிஃப்டி 25,293 ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இதை இந்த நிலையில் ஓப்பன் ஆனால் இப்போ என்னென்னா அதற்கும் வச்சுக்குவோம், அதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 25,356. அதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 25,193. மேல்நிலையும் சொல்லிட்டேன், கீழ்நிலையும் சொல்லிட்டேன். இப்போ மேல்நிலை 25,356 கடந்தால் மேலும் 25,482 என்ற அளவை நோக்கி போகும் வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் 25,356 கடந்து ஹோல்டு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ரிவர்ஸ் ஆகி 25,356 உடைக்கக்கூடாது. உடைத்தால் காளைகள் மாட்டிக்கொள்வார்கள். சரி, கீழே 25,193 உடைத்து ஹோல்டு செய்தால் 24,902, 24,663 என்ற நிலைகளுக்கு விழ வாய்ப்பு. அதே சமயம் 25,193 உடைத்து கீழே ஹோல்டு செய்யும்போது எக்காரணத்தை கொண்டு ரீபவுண்ட் ஆகி 25,193 கடக்கக்கூடாது. அப்படி கடந்தால் ஷார்ட் செல்லர்ஸ் மாட்டிக்கொள்வார்கள். அதே சமயம் 24,902 உழைத்து கீழே வர்த்தகம் நடக்கும்போது எக்காரணத்தை கொண்டு ரீபவுண்ட் ஆகி 24,902 கிராஸ் செய்யக்கூடாது. அப்படி கிராஸ் செய்தால் ஷார்ட் செல்லர்ஸ் மாட்டிக்கொள்வார்கள். இதுதான் இன்றைய ட்ரெண்டு நிலைகள். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதற்கு தகவல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்லை கார்டை அழுத்துங்கள். பெல்லை கார்டை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். மேலும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.